Vande Mataram is Hindustan Times. Catch me if you can, says richest candidate. In a stage move to raise in Hindustan Times, date வந்து May 12th, 2009. 2009 பாராளுமன்ற தேர்தலில் நான் திருச்சென்னையில் போட்டிக்கிட்டேன். அப்போ என்னுடைய வங்கி கணக்கில் 1977 கோடின்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருந்தேன். எவ்வளவு? 1977 கோடி. நாமினேஷன் ஃபைல் பண்ணது ஏப்ரல் 24. ஏப்ரல் 25க்குள்ளே என்னுடைய சொத்து 10 நான் அஃபிடேவிட்டில் என்னெல்லாம் சொல்லியிருந்தேனோ அதெல்லாம் வெளியே வந்திருக்கணும். ஆனால் தமிழக சென்னை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படியே அதை மடக்கிட்டார். வெளியே வரவிடாமல் அது தந்தியில் அடித்து பார்த்தேன். ஆனால் இந்துஸ்தான் டைம்ஸ்லேருந்து எனக்கு கேட்குறேன், மே மாதம் 11ஆம் நைட்டு என்கிட்ட கேட்குறாங்க, ஈவினிங் 8 மணிக்கு, சார் நீங்கள் தான் ரிச்சஸ்ட் கேண்டிடேட், என்ன சார் கிரனைட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. கிரனைட் பிஸ்னஸ்ப்பா, நான் பென்ஷன் வாங்குகிற ஒரு ஓய்வு பெற்ற விருப்ப ஓய்வு பெற்ற ஆய்வாளர் மாதிரி சோனியா காந்தி தனக்கு சொந்த கார் இல்லைங்கிறா, தான் இந்த மாதிரி தனக்கு சொந்த வீடு இல்லைங்கிறாரு. அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னா நான் சொல்கிறது உண்மை. அது மாதிரி ஜெர்மனியில் லிechtenstein அப்படிங்கிற சின்ன நாட்டில் ஒரு பிளாக் மணி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. 800 பேர் இந்தியன் நேம் இருக்குது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு 2008 செய்தி வந்ததாக ஞாபகம் எனக்கு. அப்போ உலகமகா யோகியர் சிதம்பரம் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவருக்கு அந்த லிஸ்ட்டு கிடச்சிருக்கான். ஒரே ஆட்டம், அதனால தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதில் எல்லாரும் பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பாஜக கீஜாக்கா எல்லாரும் பேரும் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நக்கல் அடிக்கிறதுக்காக நான் போட்டேன். என்னோட நாமினேஷன் ஏற்றுக்கிட்டாங்க. அன்றைக்கி தேதிக்கு பொய்யான அபிரேட் தாக்கல் செய்தால் 6 மாதமோ 3 மாதமோ 3 வருஷமாக சிறை தண்டனை. தேர்தல் ஆணையம் ஒன்றும் பிடுங்கலை. அதுக்கு அடுத்த நாள் தினமணியில் போட்டாங்க. ஆனால் அது வந்து அப்போல்லாம் ஓட்டு போட்டியில் ஃப்ராட் நடக்க ஆரம்பிச்சிச்சுல. எனக்கு 300 ஓட்டு என்னமா தான் கிடச்சிது அப்போ அந்த தேர்தலில். இப்போ பப்பு என்னமோ குதிக்கிறாரு. அப்போ நான் போட்டேன், இது கேட்க வேண்டியதானே. அது என்ன, வாட் இஸ் திஸ்? ஒரு ஆள் சொல்கிறார் 1977 கோடி வச்சுருக்காரு அவன். 1977 எதுக்கு போட்டேன்னா, அதில் தான் மொராஜி தேசாய் பிரதமர் ஆனார், தியாகி நெல்லை ஜெயமணி எங்கள் அப்பா எம்எல்ஏ ஆனார். அதுக்காக போட்டேன். இப்போ என்னமோ குதிக்கிறார் பப்பு. பப்பு, ஏன்டா சந்திராசாமி பிடிக்கல? இதே கேளுங்கடா, பாஜக பசங்களா, உங்கள் அப்பனை இல்லை ராஜீவ் காந்தியை கொன்ன சந்திராசாமி ஏன்டா பிடிக்கலன்னு கேளுங்கடா. இப்போ அது கேளுங்க. இல்லைனா இந்த லூசு போய் அந்த நாட்டுக்கு பிரதமர் ஆனாலும் ஆயிடுவான். ஜெய் ஹிந்த்.